மாருதி ஸ்விஃப்ட் டிசைரில் வந்து டைமிங் செயின் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அது டைமிங் மார்க் வந்து கேம் டோரில் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளக் அந்த ஒயரிங் லைன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஒரு அலாங்கி இருக்கும் 8mm அலாங்கி. அது கழட்டின பிறகு இந்த மாதிரி கேம் ஷாப்பில் ஒரு ஸ்லாட் ஒன்று இருக்கும். ஸ்லாட்டில் வந்து இந்த லாக் பண்ணணும். இது அதே மாதிரி கேம் ஷாஃப்ட்டை மேலே கேம் ஷாஃப்ட் சென்சார் வந்து ரெகுலேட் பண்ணும். அதுக்கு அதோட கீ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி அதில் ஒரு ரெகுலேட் பண்ணுற ஒரு கீ பாயிண்ட் இருக்கும். அது வந்து 1:00 போல் இருக்கும். இந்த கேம் புள்ளிக்கு நேராக 1:00 போல் இருக்கும். நான் உங்களுக்கு ரிமூவிங் வீடியோ எடுக்கலை, ஃபிட்டிங் வீடியோ மட்டும் போடுறேன். இது டைமிங் செயினை ரீப்ளேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இது டென்ஷனர் வந்து 2 10mm சைஸ் போல்ட்டு, ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான். டென்ஷனரை ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து செயின் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிக்கணும். செயின் ஹோல்டர் வந்து கீழே 2 10mm போல்ட்டு தான் இருக்கும். மேலே ஒன்று கீழே ஒன்று. அந்த செயின் ஹோல்டர் ரிமூவ் பண்ணிக்கணும். 2 10mm சைஸ் போல்ட்டு தான். இது வந்து அட்ஜஸ்டிங் செயின் ஹோல்டர் தான். இது வந்து இந்த 7mm அலாங்கியை லூஸ் பண்ணிக்கணும். நியூ டைமிங் செயினும் ஓல்டு டைமிங் செயினும் சேமாக இருக்கான்னு பார்க்குறேன். இது டைமிங் செயினோட ஹோல்ட்ரு அட்ஜஸ்டபுள் ஹோல்ட்ரு, அந்தாண்ட இருக்குது ஃபிக்ஸடு ஹோல்ட்ரு. எந்தளவு தேஞ்சிருக்கு பாருங்கள் ஹோல்ட்ரு. அதேமாதிரி ஸ்பாக்கெட்டும் தேஞ்சிருக்கு. அதனாலே உங்களுக்கு செயினில் வந்து சவுண்டு வந்துருச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு இதுதான் கேம் ஷாஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 1:00 மாதிரி இருக்கணும். கேம் புள்ளியிலேருந்து 1:00 மாதிரி இருக்கணும். கேம் ஷாஃப்ட் டைமிங்கு 1:00 இருந்தால் அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கணும். கேம் புள்ளியில் வந்து த்ரெட் பேஸ்ட்டு போட்டுங்க. அது வந்து புள்ளி சுற்றும் போது தான் ஆகும். அதனால் த்ரெட் பேஸ்ட்டு போட்டு நீங்கள் போல்டை டைட் பண்ணிக்கங்க. அந்த கேம் புள்ளியில் வந்து பார்ட் நம்பர் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்க மாதிரி மாட்டணும். கேம் புள்ளியில் வந்து பார்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அது ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி மாட்டுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 18mm போல்ட்டு சைஸு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைட் பண்ண வேண்டாம், ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். நான் ரொட்டேட் பண்ணுறேன், ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைட் பண்ண வேண்டாம். செயின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். செயினை இன்ஸ்டால் பண்ணுறேன். கிராங்க் ஷாப்பில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிராங்க் ஷாப்பில் லைட்டாக முன்னாடி இழுத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. அப்புறம் நம்ம ஃபுல்லாக உள்ள தள்ளிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாப்பில் லைட்டாக இழுத்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கேம் ஷாப்பில் கேம் ஷாஃப்ட்டோட ஸ்பாக்கெட்டில் மாட்டுங்க. கேம் கியரில் மாட்டிட்டு கேம் கியரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபுல்லாக உள்ளே தள்ளிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி கிராங்க் ஷாஃப்ட்டுக்கு லாக்கு ஃப்ளைவீலில் 5mm அலாங்கி போட்டு அடுத்து செயினோட ஹோல்ட்ரு ஃபிக்ஸடு ஹோல்டர் வந்து 2 10mm போல்ட்டு போட்டு 10mm சைஸ் போல்ட்டு போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்பலாம் டைட்டு இது இல்லை. 10mm போல்ட்டில் எந்தளவு டைட்டாக வைக்கிறோமோ அந்தளவு டைட்டாக வைக்கணும். ஃபுல் த்ரெட்டும் கையால் வைத்திங்க. இந்த செயின் ஹோல்டர் வந்து அட்ஜஸ்டிங் டைப்பு. இதில் வந்து 7mm அலாங்கி போட்டு டைட் பண்ணணும். இதில் தான் வந்து செயினோட டென்ஷனர் வந்து லாக் ஆகும். அதனால் இது அட்ஜஸ்ட் ஆகணும். அது மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இந்த பிளேஸில் தான் டென்ஷனர் வந்து ஃபிக்ஸ் ஆகி தள்ளி பிடிச்சிக்கும். செயினை ப்ரெஸ் பண்ணி அதை ஏற்ற மாதிரி டென்ஷனர் ஆயில் ப்ரெஷர் டென்ஷனர் தான் இருக்கலாம். ஆயிலை எந்தளவு ப்ரெஷரில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டென்ஷனர் ஒர்க் ஆகும். அதனால் ஆயிலை வந்து அதிக கார்பனோட யூஸ் பண்ணாமல் ஆயிலை சர்வீஸ் மாற்றுறது டைமிங் செயின் வேல்யூ. அதனால் உங்களுக்கு டைமிங் செயினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இது செயின் டென்ஷனரு. இது வந்து ஹைட்ராலிக் மூலமாக ஒர்க் ஆகுறது. ஆயில் ப்ரெஷரில் இது ஒர்க் ஆகும். இதில் வந்து ஆயில் போகிற ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் கார்பன் படியாத அளவுக்கு ஆயிலை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக மாற்றணும். இது வந்து அந்த அட்ஜஸ்டபிளிங் ஹோல்டரில் வந்து கரெக்டாக மோதுகிற மாதிரி கரெக்டாக வச்சு மாட்டணும். மாட்டிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பின்னை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம மறுபடியும் அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணணும். அது டபுள் வேலை ஆயிரும். அதனால தான்
இதில் வந்து ஃபுல் த்ரெட்டையும் நீங்கள் கையால் ஏற்றிக்கிங்க. கையால் ஏற்றிக்கிட்டு அப்புறம் டூல்ஸை வச்சு டைட் பண்ணிக்கலாம். 10mm போல்டு தான் இதுக்கு. 10mm போல்டுக்கு எந்த அளவு டைட் வைக்கணுமோ அந்த அளவு டைட்டு போதும். ரொம்ப டைட் வைக்க வேண்டியதில்லை. ரெண்டு போல்டையும் நார்மல் டைட் வச்சுக்கிட்டு 10mm போல்ட் டைட் வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்னும் கேம் புள்ளி இப்போ வரைக்கும் டைட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து டென்ஷனர்லாம் எடுத்து விட்டுட்டு கடைசியாக டைட் பண்ணிக்கலாம். கேம் புள்ளி இந்த மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். கேம் புள்ளியும் கிராங்க் புள்ளியும் கடைசியாக கடைசியாக கேம் புள்ளியை டைட் வச்சுக்கலாம். ஃப்ரீயாக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும். நீங்கள் அந்த பின்னை எடுத்தால் அந்த மாதிரி அந்த ஐடிலிங் ஹோல்டு அட்ஜஸ்டபிளிங் ஹோல்டர் வந்து உள்ளே தள்ளிக்கும். கரெக்டாக ஃபிக்ஸடாக பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அங்கே கேம் ஷாஃப்ட் இதை லாக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டைட் வச்சுக்கலாம். கேம் போல்ட்டை கேம் புள்ளி போல்ட்டெல்லாம் டைட் பண்ணியாச்சு. கேம் புள்ளி இந்த 18mm போல்ட்டு டைட் பண்ணியாச்சு. கேம் புள்ளியோட அது ஒரு கிளாக் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேமோட ஷாஃப்டில் ஒரு லாக் வந்து 1 o'clock மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஆயில் பம்பு ஆக்சுவேட்டரை மாட்டிட்டு அதை வந்து நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். கிராங்க் ஷாஃப்ட்டு புள்ளி போல்டை ஆன்டி கிளாக்ஸில் டைட் பண்ணிங்கன்னா தான் டைட் ஆகும். இது நீங்கள் கிளாக் வைஸில் டைட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும். ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதனால் இது ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் டைட் ஆகும். இது லெஃப்ட் த்ரெட்டு. இதுக்கு இன்ஜின் புள்ளி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும். டைமிங் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் ஃபுல்லாக டைமிங் சுற்றி மறுபடியும் சீட்டிங்க்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து செக் பண்ணணும். இதுலேயும் வால்வையும் பிஸ்டனும் மோதுதா இடிக்குதா என்னென்னு பார்க்கணும். பார்த்துக்கிட்டு தான் 1 time 2 time ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். நான் உங்களை காட்டுறேன் ஹைட்ராலிக் இந்த டென்ஷனர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நீங்கள் ரொட்டேட் ஆக ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அது பம்ப் ஆகுது. இது ஆயில் இருக்கப்போ இன்னும் அதுக்கு ஆயில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். பார்த்துங்க கரெக்டாக வரும். இந்த 1 o'clock அதுக்கு வருது. கரெக்டாக 1 o'clock இருக்குது. கீழே கிராங்க்லேயும் கரெக்டாக இருக்குது. கிராங்க் ஷாஃப்ட்டில் இந்த மாதிரி ஃப்ளைவீல் லாக் பண்ணணும். இதுவும் கரெக்டாக இருக்குது. டைமிங் ஓகே. டைமிங் கேஸை மாட்டணும். இது ஆயில் பம்போட ஃபிக்ஸடாக வரும். இது டைமிங் கேஸு ஃபுல்லாக நார்மலாக தான் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஆயில் லீக் ஆகக்கூடாதுன்னு கேஸ்கெட் நல்லா ஃபிக்ஸடாக இருந்துச்சு. அதனால் அதே கேஸ்கெட்டை போட்டுட்டு பேஸ்ட்டு மட்டும் அப்ளை பண்ணி மாட்டியிருக்கேன். நீங்கள் டைமிங் கேஸை மாட்டிட்டு எல்லா ஸ்டெட்டும் போல்டு நெட்லாம் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆயில் பம்பை ஆக்டிவேட் பண்ணுற இந்த பிளான்ச்சை மாட்டிடுங்க. இதை வந்து பிளான்ச்சை மாட்டிட்டிங்கன்னா ஆயில் சீல் டேமேஜ் ஆகாது. எல்லாம் கவரில் போல்டெல்லாம் மாட்டிட்டு பிளான்ச்சை மாட்ட முடியாது. ஆயில் சீலை டேமேஜ் பண்ணிடும். இது கிராங்க் புள்ளிக்கு வர ஆயில் பம்ப் ஆக்சுவேட்டர் பிளான்ஸுக்கு லாக் பண்ணுற போல்டு. இந்த போல்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் லாக் பண்ணுங்கள். டைட் பண்ணுங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரொட்டேட் ஆகும். டைட் பண்ணணும். கிளாக் வைஸில் டைட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும், லூஸ் ஆகும். இதை ஆன்டி கிளாக் வைஸ் டைட்டு லெஃப்ட் த்ரெட்டு. அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணுங்கள். லூஸ் ஃபுல்லாக ஹேண்டால் ஃபுல்லாக கையால் த்ரெட்டு ஏற்றிக்கிட்டு அப்புறம் வந்து டைமிங் கேஸை ரொம்ப ஸ்டெட்டு நெட்டு எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டைமிங் கேஸில் மாட்டுங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்கள் டைமிங் கேஸை. டைமிங் கேஸில் வந்து எல்லா 10mm போல்ட்டையும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு எல்லா போல்ட்டையும் ஏற்றிங்க. 2 த்ரெட்டு ஏற்றிக்கிட்டு அப்புறமா ஃபுல்லாக எல்லாத்தையும் அணைங்க. ஆப்போசிட் அணைக்கணும். அப்போ தான் டைமிங் கேஸில் வந்து கரெக்டாக படியும் பேஸ்ட்டும் வந்து எந்த ஒரு ஆயில் லீக்கும் வராது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பம்ப் ஃபிட் பண்ணுவோம். வாட்டர் பம்ப் வந்து இது நியூ வாட்டர் பம்ப்பு. இது வந்து வீடெக் வாட்டர் பம்ப்பு. இது ஓல்டு வாட்டர் பம்ப்பு. இதில் வந்து ஷேக் வந்துருச்சு. அதனால தான் மாற்றுறது. வாட்டர் பம்பை இன்ஸ்டால் பண்ணுறேன். இதில் வந்து அந்த ஒரு கட்டு இருக்குல்ல, அது வந்து டைமிங் கேஸ் பக்கம் வரக்கூடாது. ஃப்ரண்ட் இன்டர்கூலர் சைடு வரணும். அது வந்து டைமிங் கேஸ் பக்கம் வச்சு மாட்ட முடியாது. அது இடிக்கும். அதனால தான் அது இந்த பக்கம் வர மாதிரி உங்களுக்கு இன்டிமேஷனு. அந்த ஏர் ஹோல்ஸ் வந்து மேலே வர மாதிரி உள்ளே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வாட்டர் பம்புக்கு வந்து 4 10mm நெட்டு வரும். அந்த 10mm நெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக 4த்தையும் ஏற்றிக்கிட்டு அப்புறம் 4த்தையும் கிராஸ் ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள்.
எக்ஸ் மாதிரி கிராஸாக டைட் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஓடி எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் படியும். வாட்டர் பம்போட கேஸ் வந்து அலுமினியம், அதனால் 10M போல்டு 10M நெட்டுக்கு எந்தளவு டைட் வைக்க முடியுமே அந்தளவு டைட் வைங்க. நார்மல் டைட்டு தான் 10M நெட்டுக்கு, ரொம்ப டைட் வைக்க வேண்டாம். ஓரியும் ரொம்ப நஞ்சு டேமேஜ் ஆகிடும். அப்புறம் வாட்டர் பம்ப் கேஸும் டேமேஜ் ஆகும். அதனால் நார்மல் டைட் வைங்க. ஆப்போசிட் வச்சிங்கன்னா வாட்டர் பம்ப் கேஸு எந்த ஒரு பெண்டும் இல்லாமல் டேமேஜ் ஆகாமல் அழகாக ஆப்போசிட் வைக்கிறப்ப படியும். வாட்டர் பம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பெல்ட்டு டென்ஷனரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். பெல்ட்டு ஆட்டோ டென்ஷனரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது இந்த போல்டு பக்கத்தில் ஒரு கீ காட்டுற மாதிரி இருக்குல்ல, அந்த காற்று வந்து இன்ஜினோட பிளாக்கில் ஒரு ஹோல் இருக்கும், அதில் மாட்டணும். அதுக்கப்புறம் ஸ்டெட் அதில் உட்கார வச்சுட்டு தான் ஸ்டெட்டில் மாட்டணும். நான் ஸ்டெட்டு ஏற்றுறேன். இது இந்த மாதிரி கரெக்டாக அதில் உட்கார வச்சுக்கணும், இல்லைனா ப்ளே வராத அளவுக்கு அதில் உட்கார வச்சுக்கணும். கரெக்டாக உட்கார வச்சுட்டு டைட் பண்ணிங்கன்னா அந்த கீ காற்று விட்டு வெளில வராத அளவுக்கு அந்த ஹோலில் உட்கார வச்சுட்டு டைட் பண்ணணும். இது கேம் சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நான் சொன்ன 8 லாங்கி இந்த மாதிரி தான் இருக்கும். இது கேம் சென்சாரு 8 நம்ம லாங்கி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்ஜினோட மெயின் புள்ளி இது வந்து டம்பிங் புள்ளிமாங்க. இந்த புள்ளியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து 4 13mm போல்டு. இது 13mm போல்டை ஃபுல்லாக 4 13mm போல்ட்டையும் ஏற்றிக்கிட்டு அப்புறம் ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். அப்போ தான் புள்ளி கரெக்டாக படியும். இந்த புள்ளிக்கு ஏன் டம்பிங் புள்ளி அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா, இதில் வந்து ரப்பர் இருக்கும் இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்டோட அதிர்வுகளை தாங்கிறதுக்காக. பெல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இன்ஜினோட கிராங்க் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இன்ஜின் கிராங்க் கேஸ் வந்து பேஸ்ட் போட்டு தான் மாட்டிருக்கணும். இது வந்து மேட் ஃபினிஷுமாங்க, பேக்கிங் கிடையாது இதுக்கு. அதனால் பேஸ்ட்டு போட்டு தான் மாட்டணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் போட்டு மாட்டுறேன். பேஸ்ட் போட்டு மாட்டிக்கிட்டு எல்லா நெட்டையும் ஃபஸ்ட்டு நெட்டு 3 நெட்டு அப்புறம் பேலன்ஸ் எல்லா போல்டையும் எடுத்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுக்கிட்டு ஆப்போசிட் டைட் பண்ணுங்கள். கிராஸ் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கும் அந்த பேஸ்ட்டும் நல்லா படியும். எந்த ஒரு ஆயில் லீக்கும் வர வாய்ப்பு கம்மி. ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஜினில் எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் இல்லை. கரெக்டாக டைமிங் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கரெக்டாக லேட் ஸ்டார்டிங்கும் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஒரு ரன் ஆகுது இன்ஜினு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.